ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நியூ இயருக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் ஜனவரி 1ஆம் தேதியோட கம்ப்ளீட் ஆகிருச்சு. குரூப் டிக்கான செலெக்ஷன் பேட்ச், என்டிபிசிக்கான 5th செலெக்ஷன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுனால ஜனவரி 2ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 4 நாளைக்கு ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு தான் ஜனவரி 5ஆம் தேதி. இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. நான் ஜனவரி 21ஆம் தேதி வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போறேன். என்டிபிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டேன். ஆனா எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த செலக்ஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல ஒவ்வொரு வாரமும் நீங்க என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம். அந்த பிளானுக்கான சிலபஸ், வீக்லி டெஸ்ட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதிலே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே பாத்தீங்கன்னா பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த பேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா 6 டேஸுக்கான பிளான் வந்து உங்களுக்கு கையில கொடுத்தாச்சு. இந்த வாரம் சாட்டர்டே 10ஆம் தேதி வந்து ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா கூட இந்த ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளானை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்க ரயில்வே, எஸ்எஸ்சின்னு எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் என்னங்கிறத நீங்க பார்க்கணும். எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எது ஈஸியான சப்ஜெக்ட், எது ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ங்கிறத பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு என்டிபிசி படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசனிங் படிக்கணும், அதுக்கப்புறம் மேக்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறமா நீங்க சயின்ஸ் படிக்கணும். இந்த ஜென்ரல் அவேர்னஸ் படிக்கும் போதே டெய்லி பேசிஸ்ல என்ன படிக்கணும், கரண்ட் அஃபேர் படிக்கணும். ஏன்னா இப்ப வரக்கூடிய எக்ஸாம்ல ஜென்ரல் அவேர்னஸ்ல பாதிக்கு பாதி பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. இது நீங்க வந்து குரூப் டி படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசனிங் படிக்கணும், அதுக்கப்புறம் மேக்ஸ், சயின்ஸ், அதுக்கப்புறமா ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ் படிக்கலனாலும் பரவாயில்ல, கரண்ட் அஃபேர் நீங்க வந்து படிக்கணும். ஓகேவா? ஏன்னா குரூப் டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின் வருதுன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து 15 கொஸ்டின் கேட்டுருவாங்க. அது போக ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபில இருந்து ஒரு 5 கொஸ்டின், அதுவும் ப்ரீவியஸ் இயர்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதை ரிவிஷன் பண்ணாலே போதுமானது. அப்ப குரூப் டி படிக்கிறதுக்கு நீங்க கரெக்டான ஸ்ட்ராட்டஜி வச்சு படிச்சீங்க அப்படின்னா ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர் இந்த 4 சப்ஜெக்டை நீங்க நல்லா படிச்சாலே ஒரு டாப்பராவே குரூப் டில செலக்ட் ஆக முடியும். அதே மாதிரி நீங்க இப்போ என்டிபிசிக்கும் ரீசனிங், மேக்ஸ், கரண்ட் அஃபேரை ஃபர்ஸ்ட் நல்லா போக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி படிங்க. கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிங்க. ஏன்னா ரயில்வேல முன்னாடி கடைசி 2 வருஷத்தோட கரண்ட் அஃபேர், 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர்னு பழைய கரண்ட் அஃபேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச எக்ஸாம் வச்சு பார்க்கும்போது கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்தா கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப ரொம்ப ஈஸியாவே நீங்க படிச்சிடலாம். இப்ப என்டிபிசிக்கு அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து ஜூன்ல எக்ஸாம் வருது அப்படின்னா மே வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேர் இல்லைன்னா ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர், கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நீங்க படிக்கணும். ஓகேவா? சோ இப்ப இருந்து நீங்க கரண்ட் அஃபேரையும் பேரலா படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் வாங்கிடலாம். ஏன்னா இப்போ எழுதின ஸ்டூடெண்ட் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நான் எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு தான் அந்த மிஸ்டேக்ஸை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் திருத்துவேன் நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா ரீசனிங்கையும் மேக்ஸையும் மட்டும் படிச்சுட்டே உட்காந்துருந்தாங்க. அப்படி இல்லைன்னா ஜென்ரல் அவேர்னஸ மட்டும் படிச்சுட்டே உட்காந்துருந்தாங்க. ஸோ கரெக்டான ஒரு ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜில பண்ணணும்னா நீங்க 2 ரவுண்டு படிக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரீசனிங், மேக்ஸ், கரண்ட் அஃபேரை கவர் பண்ணணும். இதை கவர் பண்ணும் போதே ஒரு 70க்கு மேல நீங்க வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்த ரவுண்ட்ல என்ன பண்ணணும்னா ஃபுல் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபியோட சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி கொஸ்டின் படிச்சீங்கனாலே என்டிபிசிக்கு ரெடி ஆகிடலாம். இதுதான் ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி. நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்கன்னா இப்போ நம்ம ஜென்ரல் அவேர்னஸ்குள்ள போனோம்னா ஹிஸ்டரியில ஏன்ஷியன், மாடர்ன், மிடிவல்னு போகும். அப்ப அந்த 3ஐயும் உட்கார்ந்து முடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். ஓகே, கரெக்டா ஸ்மார்ட்டா யோசிச்சீங்கன்னா ரீசனிங் முடிக்கிறதுக்கு 30 நாள் தான் ஆகும். அப்படியே மேக்ஸை முடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ரீசனிங், மேக்ஸ் ரெண்டும் சேர்த்து முடிக்கிறதுக்கு 60 நாள் ஆகும். இந்த 60 நாள்ல டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 60 நாளைக்கான கரண்ட் அஃபேரையும் நீங்க வந்து படிச்சிடலாம். இதை முடிச்சதுக்கு அப்புறமே நீங்க டைரக்டா என்ன பண்ணிடலாம், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே சைட்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபியும் படிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த 3ஐயும் முடிச்சுட்டு நீங்க டெஸ்ட் எடுக்கும்போது உங்க ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஒரு 55ல இருந்து 60 மார்க் வரும் 100க்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க சைட்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, இன்னும் கொஞ்சம் கரண்ட் அஃபேர் எல்லாம் எக்ஸ்ட்ரா படிக்கும்போது இந்த 60 வந்து ஒரு 65, அதுக்கப்புறம் 70, 75ன்னு இன்க்ரீஸ் ஆகும். யாரா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஒரே ஆன்லைன் டெஸ்ட்லயுமே யாருமே 100க்கு 100 வாங்க முடியாது. சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஒரு 45 இல்லைன்னா ஒரு 55 இந்த ரேஞ்சில தான் வரும். அதுக்கப்புறம் அந்த 1.5 மணி நேரத்துல என்னென்ன மிஸ்டேக் எல்லாம் பண்றோமோ அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்து டெஸ்ட் எடுக்க தான் நம்மளோட மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? சோ இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறது கிடையாது. அந்த டெஸ்ட்டை பத்தின பயம் போகணுங்கிறதுக்காக தான் செலக்ஷன் பேட்ச்ல ஒவ்வொரு வாரமுமே ஒரு 40 மார்க்குக்கு டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்ட். ஓகேவா? சோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த செலக்ஷன் பேட்ச் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நாம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ங்கிறது
ஒரே கோர்ஸ்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே தனித்தனி பேட்சஸா கொடுத்துருப்போம். ஓகேவா? இதோட ஃபீஸ் வந்து 2500. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் டீம் வந்து ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ இதுவே பாத்தீங்கன்னா நியூ இயரோட நம்ம ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனாலையும் நம்ம அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுனாலையும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட், அதே மாதிரி மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியும் இருக்கும். ஓகே. அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் நான் எல்லாமே படிச்சிட்டேன் மேடம், ஆனா இந்த ரயில்வே எஸ்எஸ்சிக்கு நான் டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஆப்ல 599, இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டிக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க்கும் நீங்க வந்து பாத்துக்கலாம். எம்டிஎஸோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399. செக்ஷன் கண்ட்ரோலருக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். செக்ஷன் கண்ட்ரோலருக்கு கரெக்டா 30 days தான் டைம் இருக்கு. எஸ்எஸ்சி ஜிடிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 30-35 நாள் கிட்ட தான் டைம் இருக்கு. அதே மாதிரி எம்டிஎஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 நாள் தான் டைம் இருக்கு. சோ இந்த டைம்ல நான் எம்டிஎஸ்க்கு டெஸ்ட் எடுக்கணும், ஜிடிக்கு டெஸ்ட் எடுக்கணும், செக்ஷன் கண்ட்ரோலருக்கு நான் டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 599 இல்ல 399. எந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணாலும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட் 11:59 ஓட க்ளோஸ் ஆகுது. ஓகே. 5/1/2026 11:59 ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் அப்படின்னா எம்டிஎஸ் டெஸ்ட்னா ஐ வாண்ட் எம்டிஎஸ் டெஸ்ட், ஜிடி டெஸ்ட்னா ஐ வாண்ட் ஜிடி டெஸ்ட், கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் அப்படின்னா 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. நீங்க காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா, அதாவது நீங்க இப்போ அண்டர் கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கலாம். வரக்கூடிய குரூப் டி பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். 10ஆம் கிளாஸ் தான் குவாலிஃபிகேஷன். ஆனா நிறைய பேருக்கு என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னென்ன எக்ஸாம்ஸ் நடக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு எப்படி படிக்கணுங்க கூடிய ஒரு அவேர்னஸ் இல்ல. அதே இது காலேஜ் படிக்கும் போது ஒரு 18 வயசுல அந்த அவேர்னஸ கொண்டு வாங்க. ஆனா நம்ம சொல்றது என்னன்னா நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே ரயில்வேக்குள்ள உள்ள வராங்க, தமிழர்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஆக்சுவலா என்னன்னா யாரு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதுதான். படிச்சோம் அப்படின்னா வேலைக்கு போயிடலாம். இங்க படிக்காம வேற எந்த ஷார்ட்கட்டுமே கிடையாது. உள்ள போறதுக்கு ஷார்ட்கட் எதுவுமே கிடையாது. சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நேர் வழியில தான் போகணும், படிச்சுதான் பாஸ் பண்ணணும். ஓகேவா? சோ நீங்க படிக்கணும், சிலபஸ் என்னங்கிறத தேடணும். நம்ம 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் முடிச்சு காலேஜ் முடிச்சு படிச்சுதானே வந்திருக்கோம். இப்ப வேலைக்கும் உட்கார்ந்து ஒரு 4 மாசம் படிச்சோம்னா வேலைக்கு போக போறோம். ஏன் ஸ்கூல்ல நல்லா படிச்சுட்டு காலேஜ்ல நல்லா படிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்னு வரும்போது நிறைய பேர் படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. சோ ஸ்கூல் வரைக்கும் நல்லா படிக்கிறாங்க சில பேர். காலேஜுக்கு போனதும் பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னே தெரியல. ஸ்கூல்ல நல்ல ஸ்கோர் வாங்கியிருப்பாங்க அந்த பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும். காலேஜ் போனோடனே டவுன் ஆயிருவாங்க. என்ன காரணம்னா ஸ்கூல் வரைக்கும் நல்லா படிச்சோம் அப்படின்னா பாராட்டுவாங்க. காலேஜ்ல நல்லா படிக்கும் போது எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. படிப்ஸ்ன்னு கிண்டல் பண்றவங்க எல்லாருமே ஒரு ஓரமா உட்கார்ந்துருப்பாங்க. படிப்ஸ்ன்னு சொல்லி கிண்டல் பண்றவங்க. நம்ம சினிமாலையும் பாத்தீங்கன்னா யாரு நல்லா படிக்கலையோ ரவுடியா யாரு இருக்காங்களோ அவங்களதான் ஹீரோவா காட்டுவாங்க சினிமால. அது சினிமா. ரியல் லைஃப்னு வந்துட்டீங்க அப்படின்னா படிக்கணும். நீங்க படிக்கணும், முயற்சி பண்ணா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். சினிமாலையா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது ஒரு இதுல பாக்குறீங்கன்னா ஓவர் நைட்ல பெரிய ஆள் ஆகுற மாதிரி காட்டுவாங்க. சோ அந்த மாதிரி வர்றது அதெல்லாம் பாத்தீங்கன்னா இதாகாது. ஓகேவா? சோ அது ஜஸ்ட் சினிமா. அதை ஓவர் நைட்ல காட்டினாதான் ஹீரோ அப்படி காட்ட முடியும். ஓகே. சோ ரியல் லைஃப் வேற, சினிமா வேற, மத்த எல்லாமே வேற. ரியல் லைஃப்ல நாம கஷ்டப்பட்டு படிச்சாதான் இல்ல இஷ்டப்பட்டு படிச்சாதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. மத்த வேற எதையும் பார்த்து நீங்க வந்து என்ன பண்ண வேண்டாம், ஏமாற வேண்டாம். சினிமாவா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், ஷார்ட்ஸா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நடிப்பு தான். இன்ஸ்டால ஒரு ரீல்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு நடிப்பு தான். ஒரு 2 பேர் சேர்ந்து இது பண்ணி பேசுறாங்கன்னா வீட்டுல அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட மாட்டாங்க. ஓகேவா? சோ அதனால அந்த நிழலான லைஃபை நம்பி நிறைய பேர் லைஃபை விட்டுட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம கரெக்டா போக்கஸ்டா படிங்க. கையில இருக்க ஆண்ட்ராய்ட் போனை வந்து நல்ல விதமா பயன்படுத்துங்க. உங்க கையில இருக்க லேப்டாப்பையும் நல்ல விதமா பயன்படுத்துங்க. நல்லதை மட்டும் பாருங்க. கண்டிப்பா நம்மளோட ஹார்ட் ஒர்க்குக்கு சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? சோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சியை விட்டுறாதீங்க. உங்ககிட்ட டேலண்ட் இருக்கணும்ல அவசியமே கிடையாது. ஓகேவா? எப்பவுமே டேலண்ட் வந்து யாரை பீட் ஹார்ட் ஒர்க் வந்து யாரை பீட் பண்ணும், டேலண்ட்டை பீட் பண்ணிரும். ஓகேவா? ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா டேலண்டட் பீப்புளை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்,
பீட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். நம்ம வந்து 1 மணி நேரம் படிக்கிறோம். 1 மணி நேரத்துல நமக்கு புரியுது. இப்போ டேலண்டா இருக்கவங்களுக்கு 5 நிமிஷத்துல புரியுது அப்படின்னா, நாம 1 மணி நேரம் உட்கார்ந்து படிப்போம். அவனுக்கு 2 மணி நேரம் படிக்கிறான்னா, நாம 4 மணி நேரம் எஃபோர்ட் போடுவோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் கன்சிஸ்டன்சியோட உட்கார்ந்து படிங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கு. அந்த நெகட்டிவ் மார்க்க எப்படி அவாய்ட் பண்ணணும்? எப்படி ஆன்லைன் டெஸ்ட் எடுக்கணும்? எப்படி ரிப்பீட்டடா அத அனலைஸ் பண்ணணும்ங்கக்கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கொண்டு வாங்க. கண்டிப்பா ஒரு 4 மாசம் இல்லன்னா 6 மாசத்துல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிரலாம். நான் 6 மாசத்துல தான் எக்ஸாம் கிளியர் பண்ணேன். அந்த கான்ஃபிடென்ட்ல தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். 10 இயர்ஸ் பிஃபோர் நான் வந்து ஐபிபிஎஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணேன். சோ அதே கான்ஃபிடென்ட் தான் நான் சொல்றேன். நானும் டேலண்ட்லாம் கிடையாது. பட் நான் வந்து ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி இத வந்து எந்த ஃபீல்டுக்கு போனாலும் சரி, என்னோட ஹார்ட் ஒர்க்கையும் கன்சிஸ்டன்சியும் நான் விட்டதே கிடையாது. ஓகேவா? எனக்கு புரியலனாலும் நான் திருப்பி படிப்பேன். அதே தான் உங்ககிட்டயே சொல்றேன். உங்களுக்கு புரியலனாலும் திருப்பி 10 வாட்டி படிங்க, 20 வாட்டி படிங்க. கண்டிப்பா புரியும். அக்கறையே கொண்டு வாங்க. அக்கறையோட உட்கார்ந்து படிச்சீங்க அப்படின்னா சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். சோ விட்டுறாதீங்க. வயசும் வாய்ப்பும் போச்சு அப்படின்னா திருப்பி கிடைக்காது. ஒரு டைம் நமக்கு ஈஸியா வாய்ப்பு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வாய்ப்பு கிடைக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வாய்ப்பு வரும். அத நம்ம ஒரு டைம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அசால்ட்டா எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த வாய்ப்புக்காக பல வருஷம் காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நமக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிரும். ஓகேவா? சோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் வாய்ப்பு கிடைக்கும் போதே எல்லாத்தையுமே எல்லா சைட்ல இருந்தும் நம்ம சக்சஸ் ஆகுற மாதிரி ரெடி ஆயிக்கணும். ஓகே. சோ வாய்ப்புகளை விட்டுறாதீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ அதே மாதிரி இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச். ஓகேவா? சோ டெஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் அப்படின்னா 1.5 மணி நேரம் டைம் குடுத்திருப்போம். ரியல் எக்ஸாம்ல எப்படி டைம் குடுத்திருக்காங்களோ அதே மாதிரி குடுத்திருப்போம். டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதோட சொல்யூஷன் வந்து பாத்துக்கலாம். இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல ஓபன் ஆகுற மாதிரி குடுத்திருப்போம். நான் தமிழ்ல அட்டெண்ட் பண்றேன் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வந்து தமிழ்ல வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே குடுத்திருப்போம். ஓகே. சோ ஒவ்வொரு டெஸ்ட் பேட்ச் கிரியேட் பண்ணும்போதும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா இருக்கட்டும், சிலபஸ்ல என்ன இருக்கோ எல்லா கொஸ்டின்ஸையும் ரெஃபர் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே கண்டுபிடிச்சு அதை டெஸ்ட் போர்ட்டல்ல போட்டு அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் அகைன் ஸ்டூடெண்ட்ஸோட பேஜுக்கு இம்போர்ட் பண்றது ஒரு பெரிய வேலையா இருக்கும். சோ பேக்ரவுண்ட்ல ஒரு டீமா தான் உட்கார்ந்து டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 399க்கு 500 டெஸ்ட்டுக்கு மேல உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். எக்ஸாம் வந்து ஜூன்ல வர்றதுனால என்டிபிசிக்கு 1000 வரைக்கும் டார்கெட் வச்சிருக்கோம் டெஸ்ட்டுக்கு. செக்ஷன் கண்ட்ரோலர் எம்டிஎஸ்க்கு 1 மாசம் தான் டைம் இருக்கு. சோ இப்போதைக்கு 400 டெஸ்ட் அப்லோட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு எக்ஸாம் வரதுக்குள்ள 500 டெஸ்ட் கிட்ட ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகேவா? சோ எக்ஸாமுக்கு இன்னும் 1 மாசம் டைம் இருக்கு இல்லையா? சோ டெய்லி பேசிஸ்ல டெஸ்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. சோ போதும். நம்ம எவ்வளவு டெஸ்ட் கொடுத்திருக்கோமோ இந்த டெஸ்ட்டை நீங்க அட்டெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்துரும். சோ எதுவுமே படிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. டெஸ்ட்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. பாசிட்டிவா இருங்க. நெகட்டிவ் பீப்புளை விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க. ஏன்னா படிக்கிறவங்களை வந்து கிண்டல் பண்றதுக்குனே நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? சோ அதை வந்து நீங்க பெருசா இது பண்ணிக்கிட கூடாது. ஓகே. சோ ரொம்ப கான்பிடென்ட்டா உட்கார்ந்து ஹிடனா உட்கார்ந்து உங்களோட எய்மை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. எய்மை வந்து அதுல ஜெயிக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. நான் இந்த எக்ஸாம் படிக்கிறேன், டிஎன்பிஎஸ்சில இந்த எக்ஸாம் படிக்கிறேன், ரயில்வேல இந்த எக்ஸாம் படிக்கிறேன்னு யாருக்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க. எதுவுமே சொல்லாம ஹிடனா உட்கார்ந்து படிச்சு ஜெயிச்சதுக்கு அப்புறமும் நீங்களே சொல்ல வேண்டாம். அதுவே மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. ஜெயிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து எஃபர்ட்ட போடுங்க. ஓகே. சோ லாஸ்ட் நம்மளோட எய்ம் என்ன, ஃபியூச்சர்ல நம்ம எப்படி இருக்க போறோம்ங்கறத யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது. அதுவா நடக்கும்போது மத்தவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம ஃபெயிலியரையும் போய் யாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இங்க நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஒரு டைம் ஃபெயில் ஆகிட்டா இந்த டைம் எனக்கு 0.25ல போயிருச்சு, 0.5ல தான் போயிருச்சு. அதையா மத்தவங்க கிட்ட போய் சொல்றீங்க? அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுல நமக்கு ஏதாவது கிடைக்க போகுதா? அதை வந்து வைராகியமா மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. 0.25ல விட்டுட்டோமா, 2 மார்க்ல விட்டுட்டோமா, 5 மார்க்ல விட்டுட்டோமா, அடுத்த தடவை அந்த 5 மார்க்குங்கிறத 10 மார்க்கா எக்ஸ்ட்ரா எடுத்து காட்டணும். கட் ஆஃப்ல இருந்து நான் 10 மார்க் அதிகமா எடுத்திருக்கேன், 15 மார்க் அதிகமா எடுத்திருக்கேன். அப்போதான் அதுதான் ஒரு இது சக்சஸ். ஓகேவா? எனக்கு 0.25 அந்த ஒரு கொஸ்டின்ல கிடைச்சிருந்தா, அந்த அரை மார்க்ல எனக்கு கிடைச்சிருந்தா எனக்கு இப்படிதான் நடக்கும், நான் எங்க போனாலும் இப்படிதான் ஆகும். அந்த மாதிரி எல்லாம் நெகட்டிவா பேசாதீங்க. ஒரு டைம் போயிருச்சா, எனக்கும் நிறைய டைம் 0.25ல எல்லாம் நான் விட்டுருக்கேன். பிரிலிம்ஸா இருக்கட்டும், மெயின்ஸா இருக்கட்டும், இன்டர்வியூ எல்லாம் முடிச்சு வரும்போது எனக்கு 1 மார்க் 2 மார்க்ல எல்லாம் போயிருக்கு. பட் நான் வந்து எனக்கு இத்தனை மார்க்ல தான் போச்சுங்கிறத யாருக்கிட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணது கிடையாது. நீங்களும் கத்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. நம்ம ஃபெயிலியரை யாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். ஃபெயிலியர் ஆயிருச்சா மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அடுத்த தடவை பயங்கர சக்சஸ் ஆகி காட்டணும். வெறித்தனமா காட்டணும். 0.25ல போயிருச்சு, அப்படி 0.5ல போயிருச்சு, 1 மார்க், 2 மார்க், 5 மார்க், 10 மார்க் எதுலனாலும் போட்டோம். ஆனா அடுத்த தடவை எனக்கு கிடைக்கக்கூடியது சக்சஸ் தான். ஃபெயிலியர்ல இருந்து லேர்ன் பண்ணணும். பண்ணாம இருந்தோம்னா தான் அது பெரிய தப்பு. ஓகே. சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு கொடுத்தாச்சு இதுல. ஓகேவா? சோ எல்லா கண்டென்ட்டா இருக்கட்டும், மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், டெஸ்ட் பேட்சா இருக்கட்டும், டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட்டா இருக்கட்டும், எல்லாமே ஆப்ல பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருக்கோம். படிக்க ஆரம்பிங்க.
ஸோ வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்க இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டு 11:59 ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே, ஏன்னா 12 o'clock அப்படிங்கும் போது உங்களுக்கு 6ஆம் தேதி ஆகிரும். அதனால இன்னைக்கு 5ஆம் தேதி நைட்டு 11:59 ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.